இணைந்திருக்கிற மக்களை சிறிய ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகை. ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கொரோனா தொற்று காலத்தில் முஸ்லிம்களின் உடல்களை தகனம் செய்யாதோருக்கு எதிராக நடவடிக்கை, சபையில் நேற்று அரசு உறுதி. கோவிட் தொற்றினால் உயிரிழந்த முஸ்லிம்களின் உடல்களை தகனம் செய்யும் தீர்மானத்தை மேற்கொண்ட நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. பாராளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் எம்பி இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பினார் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு எலிக்காய்ச்சல் தொற்றால் இதுவரை யாழ் மாவட்டத்தில் 99 பேர் பாதிப்பு. யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 23 பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் 6 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். எம்பி பதவியிலிருந்து அர்ச்சுனாவை நீக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் மனு. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய கோரி அவருக்கு எதிரான விண்ணப்பம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தனது வைத்திய அதிகாரி பதவியை ராஜினாமா செய்யாததால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க தகுதியற்றவர் என ஓசல ஹேரத் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் மீண்டும் நாட்டுக்கு திருப்பப்பட வேண்டும், வடக்கு மாகாண ஆளுநர் கோரிக்கை. தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் மீளவும் நாட்டிற்கு வர வேண்டும் என்பதே எங்களின் விருப்பமாக இருக்கின்றது என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இரட்டை நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி அரசு அனுரவின் இந்திய பயணம் குறித்து பொதுஜன பெரமுன கடும் விமர்சனம் என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது. பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைதான பிரித்தானிய தமிழர் நீதிமன்றத்தால் விடுதலை. முள்ளிவாய்க்கால் பேரவல சாட்சியாக நினைவிடம் அமைக்கப்பட வேண்டும், சபையில் ரவிஹரன் எம்பி கோரிக்கை என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். மின்சார கட்டணத்தை 11 வீதத்தால் குறைக்கலாம், பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்ற செய்தியோடு மன்னாரில் சிறப்பாக நடந்தது வடக்கு பண்பாட்டு பெருவிழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் யுவதி கடத்தல் விசாரணை தீவிரம். இரணிமடு சந்தி கனகாம் பிகைக்குளம் வீதியில் வைத்து அடையாளம் தெரியாத நபர்களால் 26 வயதுடைய இளம் பெண்ணொருவர் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கனகாம்பிகை குளம் முன்பாக நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 26 லட்சம் ரூபாய் நிதி மோசடி, யாழில் வர்த்தகர் ஒருவர் கைது. யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் 26 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இவர் யாழ்ப்பாணத்தில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் பிரதான வர்த்தகர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அரிசி இறக்குமதியில் தாமதம். அரசாங்கத்தின் அரிசி இறக்குமதியில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரியப்படுகின்றது. அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்படும் அரிசி எப்பொழுது நாட்டை வந்தடையும் என்பதை உறுதியாக கூற முடியாது என விவசாய மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்தார் என்ற செய்தியோடு உள்நாட்டு துப்பாக்கிகளுடன் வவுனியாவில் 3 பேர் கைது. பிரபஞ்ச நல மகாதேவ வேள்வி என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகர சபை முன்பாக வர்த்தகர்கள் மக்கள் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு வவுனியாவில் விசேட செயல் திட்டம். வவுனியாவில் யானையை மோதி தள்ளியது கூலர் வாகனம் என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வாகன பற்றிகளை திருடி வந்த 2 வவுனியாவில் சிக்கினர்.
வவுனியா நெழுக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வேப்பங்குளம் பகுதியில் உள்ள வாகன தரிப்பிடம் ஒன்றில் வாகன பற்றிகளை திருடிய குற்றச்சாட்டில் இருவரை நெழுக்குளம் போலீசார் கைது செய்துள்ளனர். மயக்க மருந்து கொடுத்து 2 ஓட்டோக்கள் திருட்டு. வவுனியாவில் கடத்தி சாய்ந்த மருந்தில் விற்பனை. வவுனியாவில் மயக்க மருந்து கொடுத்து ஓட்டோக்களை திருடி விற்பனை செய்த நிலையில் 2 ஓட்டோக்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்தனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, வவுனியாவில் பப்பாசி செய்கை பாதிப்பு அழிவுகளை பார்வையிட்டார் ரவிஹரன் எம்பி. கசிப்புடன் கைதான இளைஞனுக்கு பிணை. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுழிபுரம் கிழக்கு பகுதியில் கசிப்புடன் 21 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டுக்கோட்டை போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அவரிடமிருந்து 3 போத்தல் கசிப்பு மீட்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முதலீடு செய்யுமாறு வர்த்தக பிரதிநிதிகளுக்கு அழைப்பு ஜனாதிபதி அனுரகுமார விடுத்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் பிற்பகல் புதுடில்லியில் இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, ஏனைய செய்திகளாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மறைக்க இடமளிக்க முடியாது கூறுகிறார் ஞானசார தேரர். பாப்பரசர் பதவிக்கு போட்டியிடும் மல்ஹம் பேராசிரியர் பதவியை சேவை காலத்தில் மட்டுமே பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல். பேராசிரியர் பதவியினை சேவை காலத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக கொழும்பிலிருந்து வெளிவரும் வார ஏடு ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மியன்மார் சைபர் கிரைம் முகாம்களில் சிக்கிய 27 இலங்கையர்கள் நாடு திரும்பினர். மியன்மாரில் மனித கடத்தல்காரர்களால் பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் உட்பட்ட 27 பேர் கொண்ட இலங்கையர் குழு நேற்று முன்தினம் நாடு திரும்பியுள்ளது என்ற செய்தியோடு, இந்திய ஜனாதிபதியை சந்தித்தார் அனுரகுமார என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்சமான சில்லறை விலை விரைவில் நிர்ணயம் என்கிறார் வர்த்தக அமைச்சர். பல அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட உள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு, இந்தியா இலங்கை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ரிஸ்விஷாலிக்கு எதிராக மருத்துவ சபையில் முறைப்பாடு செய்ய உள்ளார் நளின் பண்டார என்ற செய்திகளும், ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி என்ற செய்தியோடு, மதுபான அனுமதி வழங்க சிபார்சு செய்தோரும் சபாநாயகரை போல் பதவி துறக்க வேண்டும் சுமந்திரன் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. எம்பிக்கள் தகமை பற்றி கேள்வி கேட்பது முறைமை மாற்றத்திற்கு கிடைத்த வெற்றி, நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார என்றவாறும் செய்தி காணப்படுகிறது. ஒரு வருடத்திற்குள் அரசு ஆட்சியை இழப்பது உறுதி கூறுகிறார் சஜித் பிரேமதாஸ். அனுர அரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சியை இழப்பது உறுதி என்று எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்தார். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீருவோம், பிமல் ரத்நாயக்க உறுதி. புலியின் விலை உயர்வு. நாட்டில் புலியின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1 கிலோகிராம் புலியின் மொத்த விற்பனை விலை 1000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக வர்த்தக நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வோரின் எண்ணிக்கை உயர்வு என்ற செய்திகளோடு, சீன பெண்கள் சம்மேளனத்தின் உபதலைவி பிரதமருடன் பேச்சு, கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது. பதுளை மகியங்கனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வதக தேவா பிரதேசத்தில் கடந்த 2ஆம் திகதி 44 வயதுடைய நபரொருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர். மின் துண்டிப்பு நடவடிக்கையை அதிகரித்துள்ளது மின்சார சபை. நாட்டில் மின்சாரம் துண்டிக்கும் சம்பவங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளதாக மின்சாரம் பயன்படுத்துவோர் சங்கம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மின்சார துண்டிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவதாக சங்கத்தின் தேசிய செயலாளரும் சஞ்சீவ தம்பிக்க தெரிவித்தார். மின்சார சபை பாவனையாளர்கள் தமது தோட்டத்தில் உள்ள பச்சை இலைகளை கூட விற்பனை செய்து இந்த கட்டணங்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மின்சார பாவனையாளர் செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க மேலும் கூறினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. புதிய சபாநாயகருக்கு ரிஷாத் வாழ்த்து. 10வது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள
வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருமான ரிஷாத் பதியுதீன் கட்சி சார்பாக வாழ்த்து தெரிவித்தார் என்ற செய்தியோடு ஜனாதிபதி அன்பளிப்பு எனும் பெயரில் பரவும் போலி செய்தி மக்களுக்கு எச்சரிக்கை. ஜனாதிபதி அன்பளிப்பு என்ற அரசாங்க உதவி திட்டம் குறித்து போலி செய்தி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் அரசாங்கத்தின் எந்த ஒரு முடிவும் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ ஊடக சந்திப்புகள் மூலம் மட்டுமே அறிவிக்கப்படும். எனவே இதுபோன்ற செய்திகள் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீடிக்கும் போர் காசாவில் பலி எண்ணிக்கை 45,000 தாண்டியது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 14 மாதங்களாக நீடிக்கும் போரில் காசா முனையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 45,000 தாண்டியதாக பலஸ்தீன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெர்மன் ஜனாதிபதி தோல்வி. சட்டவிரோத அடக்குமுறையை இனி ஏற்றுக்கொள்ள முடியாது, அமெரிக்காவிற்கு சீனா எச்சரிக்கை. துணை பிரதமர் ராஜினாமா, ஜஸ்டின் அரசிற்கு பின்னடைவு என்ற கனடா நாட்டின் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலேன்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அடுத்த ஆண்டு இறுதியில் பங்களாதேஷில் தேர்தல், தலைமை ஆலோசகராக யூனுஸ் தகவல். அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, 3 பலி, 2 கவலைக்கிடம். ஜனாதிபதி பைடன் கடும் கண்டனம் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளாக 3வது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து இமாலய வெற்றி, தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஓய்வு பெற்றார் ட்ரிம் சவுதி. 9 விக்கெட் இழப்புக்கு 252 ஓட்டங்கள் சேர்ப்பு. இந்தியாவிற்கு ஆசி கடும் நெருக்கடி என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதிகளின் இராணுவ பாதுகாப்பு நீக்கம், பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான போலீசாரின் பாதுகாப்பு தவிர்ந்த அனைத்து ஆயுதப்படைகளின் பாதுகாப்பும் எதிர்வரும் வாரத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு இலங்கை ஜனாதிபதியுடன் பேசி தமிழக மீனவர்களை விடுவிக்குக ராகுல் காந்தி ஜெயசங்கருக்கு கடிதம். கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஜனாதிபதி அனுர புத்தகயாவின் மகாபோதி ஆலயத்திற்கு விஜயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு தான் தோன்றித்தனமாக நடந்தது கோட்டா அரசு, எதிர்க்கட்சி தலைவர் சாடல். இவ்வருடம் அதிக கடனை அரசாங்கம் பெறவில்லை, வெரிட்டே ரிசர்ச் கூறுகிறது. மயிலத்தமடு பிரச்சினைக்கு மிக விரைவில் உரிய தீர்வு, பிரதி அமைச்சர் ரணசிங்க உறுதி என்ற செய்தியோடு இறுதியாக புதிய சபாநாயகர் ஜகத் சுயாதீனமாக நடப்பார், சஜித் பிரேமதாசா நம்பிக்கை என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக போலி வாக்குறுதிகளை வழங்கிய அனுர அரசு 1 வருடத்துக்குள் ஆட்சியை இழக்கும், எதிர்க்கட்சி தலைவர் சஜித். பொதுமக்களிடம் போலியான வாக்குறுதிகளை வழங்கியுள்ள அனுர அரசாங்கம் 1 வருடத்துக்குள் ஆட்சியை இழக்கும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. தொடர்ச்சியாக அதிகாரிகளின் அசம்பந்தத்தால் தட்டாதரவில் மின்னொழுக்கு, தன் உயிர் கொடுத்து பல்லுயிர் காத்தது பசு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அந்த செய்தியை விரிவாக பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணம் KKS வீதி தட்டாதரி சந்தையில் பாதசாரி கடவைக்கு அருகே அதிகாரிகளின் அசம்பந்தத்தால் இடம்பெற்ற மின் விபத்தில் பசு ஒன்று உயிரிழந்து பலரது உயிரை காப்பாற்றிய சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றது. யாழின் பிரதான சந்திகளில் ஒன்றானது தினமும் ஆயிரக்கணக்கிலோர் பயணிக்கக்கூடியதுமான குறித்த பகுதியில் மின்விளக்கினை சுற்றி கொடிவகை தாவரம் ஒன்று படர்ந்து மின்சார வடங்களில் சுற்றி பரவியுள்ளது. இதனை பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எவரும் கவனிக்காது விட்டிருந்த நிலையில் நேற்று திடீரென மின்னொழுக்கு ஏற்பட்டு குறித்த கொடி முழுவதும் மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. இதன்போது எதேர்ச்சியாக குறித்த கொடியினை உணவாக உட்கொள்ள விளைந்த பசு மீது மின்சாரம் தாக்கி இருக்கிறது. இதனை அவதானித்த குறித்த வீதியால் பயணித்த மற்றும் அருகில் இருந்த கால்நடையாளர்கள், மருத்துவர்கள் என பலரும் குறித்த பசுவை காக்க கடும் பிரயத்தனம் மேற்கொண்டிருந்த போதும் குறித்த பசுவின் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தமையினால் குறித்த வீதியில் மழைநீர் தேங்கி நின்றமையினாலும் பசுவை காக்க முனைந்தவர்கள் மீதும் மின்சாரம் தாக்கி இருக்கிறது.
எனவே அவர்கள் பசுவினை காக்கும் முயற்சியில் இருந்து பின்வாங்க நேரிட்டது. இந்நிலையில் அதீத மின்சார தாக்குதலுக்கு இலக்கான பசு பரிதாபகரமாக உயிரிழந்தது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முன்பக்க செய்திகளுக்குள் எலிக்காய்ச்சல், யாழில் 99 பேர் பாதிப்பு என்ற செய்தியும், 26 லட்சம் ரூபாய் பண மோசடி, யாழில் வர்த்தகர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமர்த்தன தெரிவு என்ற செய்தியும், மோட்டார் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் மரணம், தண்ணீரூற்று பகுதியில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக எமது ஆட்சியில் திருட்டு இல்லாததால் கல்வித் தகமையை தேடுகின்றனர், சபையில் பிரதமர் ஹரிணி என்ற செய்தியும், யாழில் காற்றின் தரம் தொடர்பாக ஆராய்க, சுகாதார அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. நீண்டகால நட்புறவு வலுப்பெற வேண்டும், இலங்கை இந்திய ஜனாதிபதிகள் கலந்துரையாடல் என்ற செய்தியோடு வலம்புரிய முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. உட்பக்க செய்திகளுக்குள் 9500 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி என்ற செய்தியும், கல்வி தகமைகளை இன்று சமர்ப்பிக்க தயார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய செயற்படுவது முறையற்றது, கதரும் சரத் வீரசேகர. அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம், மாகாண சபை முறைமை இந்த நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களே தீர்மானிக்க வேண்டும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் வெற்றி வாகையுடன் விடை பெற்றார் டிம் சவுதி. ஹமில்டனில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக நியூசிலாந்து 423 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியுடன் நியூசிலாந்தின் மூத்த வேகப்பந்து வீச்சாளர் டிம் சவுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கபில் தேவ் சாதனையை முறியடித்த பும்ரா என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் போதனா வைத்தியசாலை விவகாரம், பேச முற்பட்ட அர்ச்சுனா, இடைமறித்த சபாநாயகர். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு நேற்று சபை அமர்வின் போது அனுமதி தருமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கோரிக்கையை நிராகரித்து அவர் பேச முற்பட்ட போது இடைமறித்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. சாகவச்சேரி நகர சபையை முற்றுகையிட்டு போராட்டம், 2 கைதாகி பிணையில் விடுதலை என்ற செய்தியும், ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து விலகினார் ஜகத்குமார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தின் பிரதேச பண்பாட்டு விழா என்ற செய்தியும், வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் அலகு, கலாச்சார அலுவலர்கள் திணைக்களம், பிரதேச கலாச்சார பேரவை, கலாச்சார அதிகார சபை மற்றும் பிரதேச கலைஞர்களின் நிதி பங்களிப்புடன் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலகம் நடாத்தும் பிரதேச பண்பாட்டு பெருவிழா இன்று புதன்கிழமை பிற்பகல் 1:45 மணிக்கு சுதுமலை அம்மன் கோவில் முன்பாக அமைந்துள்ள குபேர மகால் மண்டபத்தில் இடம்பெற உள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 10 தொடக்கம் 20% வரை மின் கட்டணத்தை குறைக்க வாய்ப்பு, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் நிலநடுக்க வெடிகுண்டுகளை சிரியா மீது வீசிய இஸ்ரேல், வைரலாகும் அதிர்ச்சி வீடியோ. சிரியா மீது இஸ்ரேல் நிலநடுக்க வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் போது சிரியாவில் டிக்டர் அளவுகோலில் 3.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அமெரிக்காவின் பாடசாலையில் துப்பாக்கிச் சூடும், 2 உயிரிழப்பு 6 பேர் படுகாயம் என்ற செய்தியும், விஷவாயு தாக்கி 11 இந்தியர்கள் பலி, ஜோர்ஜியாவில் பயங்கரம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. புத்தகாயாவிற்கு சென்று வழிபட்ட ஜனாதிபதி அனுர என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்பக்க செய்திகளுக்குள் முன்னாள் ஜனாதிபதிகளின் இராணுவ பாதுகாப்பு அடுத்த வாரம் முதல் நீக்கம், சபையில் அறிவித்தார் அமைச்சர் என்ற செய்தியும், தரமற்ற தானியங்கள் விற்பனை செய்த நிறுவனத்திற்கு சீல், பச்சை பயிறு திரவ பசலை மீட்பு, விவசாய உற்பத்திகள் மற்றும் உள்ளீடுகளை விற்பனை செய்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்று நுகர்வோர் அதிகார சபை உத்தியோகத்தர்களால் நேற்று சீல் வைக்கப்பட்டது. குறித்த நிறுவனத்தில் தரமற்ற தானியங்கள் உள்ளதாக இராணுவ புலனாய்வு பிரிவினரால் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நேற்று காலை வவுனியா ஈரட் பெரிய குளம் பகுதியில் உள்ள குறித்த நிறுவனம் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டது. இதன்போது தரமற்ற வகையில் காணப்பட்ட பச்சை பயிறு ஒரு தொகை மீட்கப்பட்டதுடன் இறக்குமதி செய்யப்பட்ட களஞ்சியப்படுத்தப்பட்ட திரவ பசலை ஒரு தொகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நெற்பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் காட்டு யானைகள், விவசாயிகள் கவலை என்ற செய்தியும், 4 வாகன பேட்டரிகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக பித்தா என்ற வாயால் என்னை புகழ்ந்து பாடு என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் ஜனாதிபதி அனுரவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி தமிழக மீனவர்களை விடுவிக்குக ஜெய்சங்கருக்கும் ராகுல் காந்தி கடிதம் என்ற செய்தியோடு, தமிழகத்தில் தங்கியுள்ள அகதிகள் மீளவும் நாட்டுக்கு வர வேண்டும், வடக்கு ஆளுநர் நா வேதநாயகன் என்ற செய்தியும், யாழில் காணி உரித்து பதிவு தொடர்பிலான செயலமர்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய செய்திகளாக இவைதான் இன்றைக்கு காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முப்படை பாதுகாப்பு நீக்கம், அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய முப்படை பாதுகாப்பு அடுத்த வாரம் முற்றாக நீக்கப்படும் எனவும்
போலீஸ் பாதுகாப்பு மாத்திரமே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று அறிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக மாட்டின் உயிரை பறித்த மின்தூண், தங்கத்திற்கு கிராக்கி, நாடாளுமன்ற இணையத்தை தற்காலிகமாக முடக்குங்கள், சாவகச்சேரி நகரசபை கடைத்தொகுதி விவகாரம், மக்கள் நேற்று போர், உள்ளூராட்சி ஆணையாளரிடம் தலையிட்டால் போராட்டம் முடிவுக்கு என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஏனைய செய்திகளாக போரில் உயிரிழந்த உறவுகளுக்கு நினைவாலயம், புலிகளுக்கு நிதி சேகரிப்பு, சந்தேக நபருக்கு விடுதலை என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தனியார் வகுப்புகளுக்கு வெள்ளி ஞாயிறு தடை. யாழ் மாவட்டத்தின் 9ஆம் தரத்திற்கு உட்பட்ட தனியார் கல்வி வகுப்புகளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் வேளைகளிலும் ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் நிறுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக மின் கட்டணத்தை 11% குறைக்கலாம், மின்சார சபையால் அதிக மின் துண்டிப்பு, தவிக்கும் மக்கள். இந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மின்சார துண்டிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவதாக மின்சாரம் பயன்படுத்துவோர் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு நாங்கள் ஏலவே பார்த்த செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேசிய பட்டியல் எம்பி 4 உறுதியேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு விலையேற்றங்களுக்கு இம்மாதத்திற்குள் தீர்வு என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள இலங்கை பிரஜைகளுக்கு ஆன்லைனில் பிறப்புச் சான்றிதழ். உலகின் 77 நாடுகளில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளுக்கு ஆன்லைன் மூலம் பிறப்புச் சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பதிவாளர் திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டு பதிவாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிறப்பு இறப்பு விவகாரத்து தொடர்பாக டிஜிட்டல் வடிவங்கள் வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக பதிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாட்டிற்கு தேவையான ஆவணங்களையும் நாங்கள் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தில் 829 திட்டங்கள் யாழில் நிறைவு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் 826 திட்டங்கள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. உப்பு உற்பத்தியில் வீழ்ச்சி. அண்மையில் பெய்த கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 20,000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர் சங்கம் தலைவர் ரமேஷ் பதுர்தீன் தெரிவித்துள்ளார். சுனாமி எச்சரிக்கை. பசிபிக் கடலில் வனுவாட்டு தீவுக்கு அருகே ரிக்டர் அளவுகோலில் 7.4 ஆக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுற்றியுள்ள தீவுகள் மற்றும் நியூசிலாந்திற்கு சுனாமி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக யானையுடன் மோதி கூலர் விபத்து. யானை ஒன்றுடன் கூலர் வாகனம் மோதியதால் ஒருவர் சிறு காயங்களுக்குள்ளான நிலையில் வாகனத்தில் அடிபட்ட யானை பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு மருத்துவமனையில் திடீரென தீ விபத்து. புங்குடுதீவு மருத்துவமனையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவமனை விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த குளிரூட்டி திடீரென தீ பற்றியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. அங்கிருந்தவர்கள் விரைந்து தீயை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். எனினும் அங்கிருந்த பரிசோதனை கட்டில், மெத்தை மற்றும் ஸ்கேன் இயந்திரம் என்பன தீயில் எரிந்து மோசமடைந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வானில் பறந்த சைக்கிள். இளைஞர்கள் ஏற்றிய பட்டத்துடன் சேர்ந்து சைக்கிளும் வானத்தில் பறந்த சம்பவம் வல்வெட்டித்துறை கம்பர்மலை பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்துள்ளது. குறித்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் வழமை போன்று பட்டம் ஏற்றியுள்ளனர். இதன்போது அந்த பட்டத்தின் வால் பகுதியில் சிக்கிக்கொண்ட துவிச்சக்கர வண்டி ஒன்று பட்டத்துடன் வானத்தில் பறந்துள்ளது. இதனை அந்த பகுதி மக்கள் வியப்புடன் கண்டுகளித்தனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, தொற்று நோயாளர்களை கண்டறிய பரிசோதனைகள் மிக அவசியம், மருத்துவ நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவிப்பு. தொற்று நோய்களை கண்டறிய 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இரத்த பரிசோதனையையும் இரத்த அழுத்த பரிசோதனையும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையாவது மேற்கொள்ள வேண்டும் என்று யாழ் போதனா மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார். சிசிடிவிக்களை கண்காணித்து நடவடிக்கை எடுங்கள். வீதிகளில் குப்பை கொட்டுவோரை தடுக்க சிசிடிவி கேமராக்களை கண்காணிப்பிலும்
மாநகர சபை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் மாநகர சபையால் காக்கைதீவு மீள்சுழற்சி மையத்திற்கு அண்மையாக யாழ்ப்பாணம் பொன்னாலை வீதியில் குப்பை கொட்டுபவர்களை அவதானிப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. குறித்த பகுதியிலேயே அதிகளவான திண்ம கழிவுகள் பொதுமக்களால் கொட்டப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே குறித்த விடயத்தில் மாநகர சபை அவதானிப்புகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மக்கள் குறிப்பிட்டனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வெளிநாட்டு மோகத்தால் கல்வியை இழக்கக்கூடாது, மாணவர்களுக்கு சரவணபவன் அறிவுரை. வெளிநாட்டு மோகத்தால் கல்வியை இழந்துவிடக் கூடாது என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சரவணபவன் தெரிவித்துள்ளார். பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் சுழிபுரத்தில் அமைக்கப்பட்ட இலவச கல்வி நிறுவனம் ஒன்றின் வகுப்பறை திறப்பு விழாவில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, பப்பாசி பயிர்ச்செய்கை கனமழையால் பாதிப்பு. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட 21 கிராம அலுவலகர் பிரிவுகளைச் சேர்ந்த 500 விவசாயிகளுடைய பப்பாசி பயிர்ச்செய்கை கனமழையால் முழுமையாகவும் பகுதி அளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அஸ்விசும 2 15,140 பேர் உள்ளீர்ப்பு. அஸ்விசும கொடுப்பனவின் 2ஆம் கட்டத்திற்காக டிசம்பர் 9ஆம் திகதி வரையில் 15,140 பயனாளர்கள் விண்ணப்பித்துள்ளனர். முதலாம் கட்டத்தில் 17,629 பயனாளிகளின் விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதும் டிசம்பர் 15ஆம் திகதி வரை 2ஆம் கட்டம் நீடிப்பு செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை 2ஆம் கட்டத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் கணிப்பீடு 2025 ஜனவரி இடம்பெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வாகன ஊர்தி நடைபயண நிகழ்வு வடமாகாண சுற்றுலா பணியகம் மற்றும் வடமாகாண அமைச்சின் ஏற்பாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்தி எதிர்காலத்தில் மாற்றத்தை உருவாக்குவோம் எனும் கருப்பொருளில் உலக சுற்றுலா தின கலை கலாச்சார வாகன ஊர்தி நடைபயண நிகழ்வு யாழ் பொது நூலகம் ஒன்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமானது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சதோசவால் நெல் கொள்வனவு எதிர்வரும் பெரும்போகத்தில் விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலைக்கு சதோச ஊடக நெல்லை கொள்வனவு செய்ய உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சீனியில் மோசடி சிஐடியில் பந்துல முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாயவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற 15.9 பில்லியன் ரூபாய் சீனி வரி குறித்த விசாரணைகள் தொடர்பில் அப்போதைய வர்த்தக அமைச்சராக இருந்த பந்துல குணவர்த்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேற்று முன்தினம் அழைக்கப்பட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. டெங்கு 47,291 நாட்டில் இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் 47,291 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்றோர் விவகாரம் வெளியீடு என்ற செய்தியோடு, இந்தியாவில் பேசப்பட்டவற்றை அனுர பகிரங்கப்படுத்த வேண்டும் பெரமுன வலியுறுத்து. வாகன பற்றிகள் திருட்டு 2 வசமாக மாட்டினர் என்றவாறும் செய்திகள் காணப்படுகின்றது. இன்று புதன்கிழமை என்பதால் உதயன் பத்திரிகையில் புதன் பொய்கை இணைக்கப்பட்டிருக்கின்றது. கண்டல் தாவர அழிவு கரையோர இருப்பிழப்பு என்ற திருச்செல்வம் ஜனனி ஊடக கற்கைத்துறை யாழ் பல்கலைக்கழக மாணவியினுடைய கட்டுரை ஒன்று கேள்வி பதில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நீர் விதைத்த விதைகள் விருட்சமாக வளரட்டும் என்று கமலநாயகி கதிர்காமநாதன் அவர்களுடைய கட்டுரைகளும், காலத்தின் தேவை நூலகங்கள் களப்பை கடப்பதற்கு கடுமையான போராட்டம் என்றவாறும் புதன் பொய்கையில் கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக நாடெங்கும் அதிக விலைக்கு அரிசி ரூபாய் 7 லட்சம் அபராதம் என்ற செய்திகளோடு, தரமற்ற தானியங்கள் களஞ்சிய சாலைக்கு வவுனியாவில் சீல், புகையிரத்துடன் மோதி 2 பசுக்கள் சாவு, கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி வந்த புகையிரத்துடன் மோதி 2 பசுமாடுகள் உயிரிழந்துள்ளதாக புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இன்றைய உதயன் பத்திரிகை புலர்ந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.